நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் நீர்க்கடுப்புக்கான மருத்துவம். நீர்க்கடுப்புனா என்ன? இன்றைக்கி அடிக்கிற வெயில், அதிகமான வெயிலில் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது அந்த தோலில் படுற வெயிலினுடைய வேகம் வந்து ரத்தத்தை சூடாக்கிறோம். ரத்தம் சூடேறிச்சுன்னா சிறுநீர் வந்து வராது. சிறுநீர் வந்து ஒரு சொட்டு வரணும்னா உயிர் போகிறாப்புல இருக்கும். அதான் நீர்க்கடுப்புன்னு சொல்லுவோம். அங்கே உடம்புல இருக்க நீர்லாம் வற்றிரும். அப்போ நீங்கள் எவ்வளோ போய் நீங்கள் வேக வேகமாக குடித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து சரியாகாது. அதுக்கான மருத்துவம் அருகம்புல், ஏலக்காய், தேன், நன்னாரி, மரமஞ்சள், நாட்டு மாட்டு மோர், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நீர் கடுப்பு குளிர்ச்சியாக இருக்கிற இடத்துல இருந்துட்டு வெளி இடங்களுக்கு வெளி இடங்களுக்கு போகிறப்போ அதிக உடம்புல சூடாயிருச்சுனாக்கா தலையில் எண்ணெய் வச்சுக்கிறாமல் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே சூடேறிடும். ரத்தம் சூடேறிடுச்சுனாக்கா உடம்பு முழுக்க சூடு தாக்கிச்சுனாக்கா நம்ம மெல்லிசாக இருக்கிற உள்ளுறுப்புகள் வந்து அதிகமாக ரொம்ப சூடாகிறப்ப சில பேருக்கு வந்து அரிப்பு வந்துடும், சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்துடும். சிறுநீர் கழிக்கும்போது தீ மாதிரி எரியும். சில பேருக்கு வந்து புண்ணு வந்துடும். கை வச்சா எடுக்க முடியாது. எவ்வளோ நேரம் அவங்க தண்ணிக்குள்ளே உட்காந்துருந்தாங்கனாலும் வேறு எதெல்லாம் வந்து மேலே அந்த யூரின் போகிற இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாங்கனாலும் அது சீக்கிரமாக வந்து அந்த நீர் கடுப்புன்றது விடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? குளிர்ச்சியான அந்த நேரத்துக்கு வந்து நல்லா கூல்ட்ரிங்க்ஸு ஐஸில் வச்சதை வந்து ஃபுல்லாக ஐஸாக இருக்கிறத குடித்தாலும் அவங்களுக்கு அந்த கடுப்பு போகாது. புண்ணு தான் அதிகமாகும். அதனால் நீர் கடுப்பு வந்துருச்சுனாக்கா நீங்கள் பயப்படவே வேண்டாம். முதல்ல வந்து அந்த நகங்கள் நம்ம 10 விரலில் கால் நகத்துலேயும் சரி, கை நகங்கள்லேயும் சரி, தேங்காய் எண்ணெய் அல்லது வந்து விளக்கெண்ணெய் அந்த எண்ணெயை வந்து அந்த நெகை கண்ணில் வந்து தொட்டு தொட்டு ஒரு சொட்டாக வச்சுருங்க. வச்சுட்டு தொப்புளில் நல்லா படும்படியாக வட்டமாக நல்லா தொப்புள் குழிக்கில் வந்து ஒரு 5 சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இப்போ சொல்கிற மருந்தை தயார் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டிங்கனாக்கா உடனே கையில் பிடிச்ச மாதிரி அந்த எரிச்சல் வலி எல்லாம் விட்டுரும். அதுக்கப்புறம் சரளமாக நீங்கள் குளிச்சுக்கிறலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட அந்த சூடு தணிஞ்ச உடனேயும் எரிச்சல் வலி கடுப்பு எல்லாமே குறையும். குறைஞ்சதுக்கப்புறமா 1 மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சாதாரணமாக தண்ணியில் நீங்கள் குளிச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கடுப்பு நீர் கடுப்புன்றது இருக்காது. நீர் கடுப்பு அடிக்கடி பிடிச்சிக்கிறதுனாக்கா நீங்கள் தலைக்கு நல்லா எண்ணெய் வைங்க. குளிச்சு முடிஞ்ச உடனேயும் உடம்பு முழுக்க துவட்டிட்டு உடம்பு முழுக்க எண்ணெய் தடவிக்கிறணும். அப்படி நீங்கள் தேய்ச்சிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நீர் கடுப்புன்றதே வராது. நீர் கடுப்புக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். நன்னாரி இலையும் அருகம்புல்லும் ரெண்டும் கலந்து அரைச்சி எடுத்து சாறு வச்சுருக்குறோம். மரமஞ்சளும் ஏலக்காயும் இதை அரைச்சி எடுத்த பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். நாட்டு மாட்டு மோர், நல்ல புளித்த மோரில் இந்த மருந்தை கூட சேர்த்துக்கிறணும். மருந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் அது கூட 1 ஸ்பூன் தேன் கலந்துடணும். புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு எல்லாம் சேர்ந்தது. இப்படி ஒரு 100 மில்லி இருக்கிற மாதிரி நீர்க்கடுப்பு வந்த உடனேயும் இதை தயார் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நீர் கடுப்பு விட்டுரும். எரிச்சல் வலி எதுவுமே இருக்காது. நீர் கடுப்புக்கான மருந்து அருகம்புல், தேன், நன்னாரி, மரமஞ்சள், ஏலக்காய், நாட்டு மாட்டு மோர் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மருந்தாக தயாரிச்சிருக்காங்க. இதை அப்படியே குடித்தோம்னா ரொம்ப சுகமாக இருக்கும். குடிக்க குடிக்க சிறுநீரகம் அந்த இடம் பூரா குளிர்ச்சியாகி உடம்பில் இருக்க சூட்டை வந்து கண்டிப்பாக அது குறைச்சிரும். சூட்டை குறைக்கும்போது உங்களுக்கு நீர் கடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்போ நீர் கடுப்பு குறைஞ்சிச்சின்னா சிறுநீர் நல்லா போக ஆரம்பிச்சிடும், வலி குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சிறுநீர் கடுப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.